ஒரு 9.5 பவுன் நகைக்காக கொல்லப்பட்டிருக்கான். இது ரெண்டும் எனக்கு அங்கே கேள்விப்பட்டு, ஏன்னா வேறு வழியில் அங்கேருந்து நான் வீடியோ போட முடியாது, ஏன்னா போடவும் மாட்டேன். ஏன்னா இந்த தரவுகள் இல்லாமல் நம்ம அங்கே பேசுகிறதுங்கிறது நல்லா இருக்காது. எல்லோரும் நான் வந்து யூடியூபர் கிடையாது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு பத்திரிக்கையாளர் தான். நம்ம நக்கீரனில் தொடர்ந்து அதை கடுமையாக பதிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு இதழும் இந்த இதழ் கூட இந்த எஃப்ஐஆர் இறப்பறிக்கை அதை அந்த குளறுபடியை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அஜித்து நீங்கள் சுற்றி முற்றி உள்ளே போனீங்கன்னா ஒரு 9.5 பவுன் நகை, 9.5 பவுன் நகை. இந்த 9.5 பவுன் நகை ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கு. அப்போ தான் தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா சொன்னேன், இந்த நகையினாலே நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவர் வந்து தங்கத்தை வந்து மஞ்சள் பிசாசும்பார். அந்த உலகளவில் இந்த தங்கம் இதெல்லாம் பிரச்சனை வரையில் அவர் சொன்ன வார்த்தையை மஞ்சள் பிசாசு. அந்த மஞ்சள் பிசாசு இந்த போலீஸு வந்து நகை திருடு போயிடுச்சுன்னா போலீஸ் வந்து சம்மந்தப்பட்ட போலீஸ் பிசாசு ஆயிடுவாங்க. அதாவது இந்த சந்திரமுகி ஆகிற மாதிரி, அதை விட கொடூரமாக பிசாசு மாதிரி ஆயிடுவானு. அப்படி நடந்தது தான் அந்த அஜித்துடைய மரணம்.